வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். பாருங்க எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு வந்திருக்கு, அப்படியே உடையிறது பாருங்க. சவுண்ட் கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதையே சாஃப்டா ஊத்தப்பம் மாதிரி கூட பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அழகா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்துடுது. இந்த மாதிரி பண்ணி வச்சிருந்தோம்னா 10-15 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டிராவல்லையும் நம்ம அதை எடுத்துன்னு போகலாம். அரிசியோ அவல் இந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்காம, ஆனா ஊற வச்சு ஃபர்மெண்ட் பண்ணி ஹெல்த்தியான கோதுமை ரவை தோசை பண்ண போறோம். இந்த கோதுமை ரவை தோசை நமக்கு மெல்லிசா பேப்பர் தோசை மாதிரி பண்ணணும் அப்படின்னாலும் வரும். அந்த மெல்லிசா பண்ணும்போது ஓரமெல்லாம் நல்லா கிறிஸ்பியா சென்டர்ல சாஃப்டா வரும். இதே மாவு கொஞ்சம் திக்கா, அதாவது ஊத்தப்பம் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நல்ல போர்ஸ் நல்லா சாஃப்டா இருக்கும். ஒரே மாவுல குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி மொறுமொறுன்னு பேப்பர் தோசை மாதிரியும் பண்ணிக்கலாம். அதே மாவுல பெரியவாளுக்கு பிடிச்ச மாதிரி சாஃப்டான தோசையும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு இப்ப தக்காளி சீசன் நல்லா கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா, அந்த தக்காளியை யூஸ் பண்ணி வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்க்காம நல்லா டேஸ்டியான ஒரு தக்காளி சட்னி. இந்த சட்னியோட டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். பார்த்தாலே சாப்பிடணும் போல தோணும், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இது இந்த தோசை மைல்டா இருக்கிறதுனால அந்த சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது அட்டகாசமா இருக்கும். இந்த சட்னி இந்த தோசைக்கு மட்டும் இல்ல, நம்ம வேற எந்த டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட்டாலும் பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஹெல்தியான இந்த கோதுமை ரவை தோசையும் செம்ம டேஸ்டா இருக்கக்கூடிய இந்த தக்காளி சட்னியும் குயிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கோதுமை ரவை 2 விதமா நமக்கு கிடைக்கும். நம்ம உப்புமா எல்லாம் பண்ணுவோம் பாருங்க, இது மாதிரி நல்ல மெலிசா பொடியா இருக்கும். இன்னொரு பக்கம் மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா இருக்கும். இது ரெண்டுல எது உங்ககிட்ட அவைலபிளா இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஊற வச்சுதான் அரைக்க போறோம். நான் இன்னைக்கு இந்த கோதுமை ரவை தான், கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கு இல்லையா, இதுதான் யூஸ் பண்ண போறேன். ஒரு கப்பு டம்ளர் நீங்க எது வேணா அளவுக்கு எடுத்துக்கோங்க. அந்த சின்ன டம்ளர்ல 2 டம்ளர் கோதுமை ரவை எடுத்துக்க போறேன். இதை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதே டம்ளர்ல 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், இதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஊறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம ஊற வச்ச உளுந்து, வெந்தயம், கோதுமை ரவை எல்லாமே நல்லா ஊறெடுத்து இந்த உளுந்து வெந்தயத்தை மிக்சி ஜார்ல எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம இட்லிக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அது மாதிரி நல்லா சாஃப்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு இந்த ஊற வச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஜலத்தையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்து நல்லா சாஃப்டா அரைச்சாச்சு. இந்த பவுலுக்கு எடுத்துக்கலாம். நம்ம இட்லிக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி அரைச்சிருக்கேன். இப்ப இதே மிக்சி ஜார்ல கோதுமை ரவைய கொஞ்சம் தண்ணியை புழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மாவு நீத்து போயிடும். இதை நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை நம்ம இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துடலாம். கோதுமை ரவையும் அரைச்சு எடுத்துட்டாச்சு. அதையும் இந்த உளுந்து மாவோட சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஒரு 4 மணி நேரத்துல ஃபர்மெண்ட் ஆயிடும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம மாவு அரைச்சு வச்சு 4 மணி நேரம் ஆயாச்சு. பாருங்க நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. இந்த ஏர் பபிள்ஸ் பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்கு. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த மாதிரி இருக்கு. நம்ம கொஞ்சமா இதுல தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு இதை போல நான் கரைச்சிருக்கேன். நம்ம எப்பயும் தோசை மாவு கரைப்போம் இல்லையா, அதே அளவுக்கு. மீதி மாவை நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு தேவையான போது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாதாரணமா அரிசி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 4-5 நாள் வச்சுப்போம். இந்த மாவு 2 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். இந்த தோசைக்கு ஒரு சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை பண்ணிப்போம். ஒரு மிக்சி ஜார்ல 3 நல்ல பழுத்த தக்காளி ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் புளியை நான் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன், இந்த தண்ணியோட சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரக பொடி. இதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 10 வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை,
நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுத சேர்த்துருவோம். மிக்சி ஜார்ல கொஞ்சமா ஜலம் விட்டு கலந்து சேர்த்துருவோம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த தக்காளி நம்ம சேர்த்திருக்கிற மிளகாய் பொடி இதெல்லாத்தோட பச்சை வாசனையும் போகணும். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். லோ ஃப்ளேம்ல வச்சு இதை வந்து வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா இந்த சட்னி வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளியிலேயே வச்சிருந்தா கூட 2-3 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். தக்காளி சட்னி பாருங்க நல்லா கொதிச்சு எடுத்து திக்கா எடுத்து இதுல கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தோம்னா டேஸ்ட் பேலன்ஸ் ஆகும். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். நீங்க கம்மியா கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். இப்ப பாருங்க அழகா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்துடுது. இந்த மாதிரி பண்ணி வச்சிருந்தோம்னா 10-15 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில இருந்தாலுமே ஒரு 3-4 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். டிராவல்லையும் நம்ம அதை எடுத்துன்னு போகலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சட்னியோட கன்சிஸ்டன்சியும் பாருங்க எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சட்னியை வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ சட்னி ரெடியா எடுத்து நம்ம தோசை பண்ணிடுவோம். கல் நல்லா சூடாயிடுது. இப்போ அரிசி சேர்க்காத இந்த கோதுமை ரவை உளுத்தம் பருப்பு தோசை பண்ணிக்கலாம். இது எப்படி பேப்பர் தோசை மாதிரி மெலீஸா வரும் பாருங்க. இழுக்க இழுக்க அழகா மெலீஸா பண்ண வருது. தோசைக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் விட்டுட்டா நல்லா இருக்கும். இல்லைன்னா குழந்தைகளுக்கு வந்து நம்ம நெய் விட்டு கூட பண்ணி கொடுக்கலாம். தோசை பாருங்க எந்த அளவு கிறிஸ்பியா வந்திருக்கு. கல்லை விட்டு தானாவே எழுதி வந்துருக்கு. மெல்லீஸா பண்ணினோம் அப்படின்னா திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. பாருங்க நல்லா வெந்துடும், சாஃப்டாவும் இருக்கும். நம்ம ஊத்தப்பம் மாதிரி பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம திருப்பி போட்டுக்கணும். பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்கு. இது அப்படியே நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு வந்திருக்கு. அப்படியே உடையிறது பாருங்க. சவுண்ட் கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை போல மெலீஸா மொறுமொறுன்னு பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த நோ ஆனியன் நோ கார்லிக் தக்காளி சட்னி ஃபர்ஸ்ட் கிளாஸ் காம்பினேஷன். இதையே வந்து சாஃப்டா கொஞ்சம் குண்டா ஊத்தப்பம் மாதிரி கூட பண்ணிக்கலாம். அழகா பாருங்க போர்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. ரொம்ப எண்ணெய் கூட தேவைப்படாது. ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டாலே போதும். மூடி போட்டு மூடிடலாம். ஸ்டவ் ஃப்ளேமை வந்து மீடியம்ல வச்சுக்கலாம். மூடி திறந்து பார்த்துருவோம். தோசை பாருங்க நல்லா வெந்துடுது. நமக்கு பார்த்தாலே தெரியும், ஒட்டாது கையில. போர்ஸும் பாருங்க நிறைய வந்திருக்கு. இப்படி வந்தாலே வந்து தோசை நல்லா சாஃப்டா இருக்கும். பாருங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இங்க வேணும்னா இதை நம்ம திருப்பி வேணாலும் போட்டுக்கலாம். இல்ல இதுல வந்து கேரட், வெங்காயம், வேற எது நம்ம ஊத்தப்பத்துல மேல சேர்க்கிற காய்கறி எல்லாமே சேர்த்து கூட நம்ம பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலுமே இது அருமையா இருக்கும். நம்ம இதே மாதிரி தேவையான அளவுக்கு பண்ணி எடுத்துக்கலாம். கோதுமை ரவை தோசையும் தக்காளி சட்னியும் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. தோசை பாருங்க இந்த அளவுக்கு அப்படியே பட்டு பட்டா மெலீஸா சூப்பரா வந்திருக்கு. ஓரம் நல்ல கிறிஸ்பியா இருக்கு. இந்த தக்காளி சட்னி வந்து வதக்கரைச்சு அப்படி ஒரு வாசனையா இருந்தது. இந்த கோதுமை ரவை தோசைய இந்த தக்காளி சட்னியோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆனா ஓரம்லாம் நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. சென்டர்ல ஃபுல்லா சாஃப்டா இருக்கு. இந்த அளவுக்கு பேப்பர் மாதிரி வந்தது அப்படிங்கறது நீங்களே பார்த்தேன். இதே ஊத்தப்பம் மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். அரிசி வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு, டயபெட்டிக் பீப்புளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாவை அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தோம்னா 2-3 நாள் வரைக்கும் நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி சட்னி வந்து எல்லா டிஃபனுக்குமே சூப்பரா மேட்ச் ஆகும். ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே பிரமாதமா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த ஹெல்த்தியான கோதுமை ரவை தோசையும் நல்லா டேஸ்டியாவும் டிஃபரெண்டாவும் இருக்கக்கூடிய இந்த தக்காளி சட்னியும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். குழந்தைல இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.